அதனால இப்போ நீங்கள் இப்போ நிறைய சன்மாரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜோதி இருக்கும். அந்த ஜோதிக்கு மாலை மரியாதைலாம் பண்ணுவாங்க. ஒரு மாலையை போடுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு தட்டத்தை வைப்பாங்க, அதில் சூடத்தை வைப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஒரு விளக்க வைப்பாங்க, அதில் விபூதி வைப்பாங்க. நிறைய சன்மார்க்க சங்கத்தில் 199 இடத்துல இப்படித்தான் இருக்குது. இதெல்லாம் கூட அறியாமை தான், பழக்க வழக்கங்கள்னால. அது அவங்க சமய மதத்திலேருந்து வந்ததுனால இப்போ நீங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை, எல்லா இடத்துலையுமே அப்படித்தான் இருக்குது. இதெல்லாமே தவறு. நீ வள்ளலார் கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை நமக்கு அதை அறிமுகப்படுத்துவதற்காக புறத்தில் ஒரு தகர கண்ணாடி தகர கண்ணாடி வச்சு ஒரு விளக்கு வைக்கணும்னு சொன்னார். நீ அந்த பிரேமுக்கெல்லாம் மாலையை போட்டு மரியாதை பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு தட்டத்தை வச்சு அதில் குங்குமம் சந்தனம் விபூதி வச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ சமய மத கோயிலுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இதை நான் சொல்லும்போது என் மேலே சில பேர் மனசு கஷ்டப்படுவாங்க. காரணம் அது தவறு. வடலூர்லேயும் சரி, வடலூரில் செய்கிறதே தவறு தான். அதுக்கு போய் பூ மாலை போட்டு அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய ஒளியை தான் அவர் புறத்தில் வச்சிருக்கிறார். இப்படி தான் கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக வச்சதை தவிர அதை போய் நீங்கள் மறுபடியும் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. வழிபாடு என்பதல்ல, நினைத்தல், பார்த்தல். அப்போது நிறைய பேர் இப்போது சன்மார்க்கத்தில் கரண ஒழுக்கத்தில் பயிற்சி நிறைய கொடுப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. வள்ளலாருடைய அந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு மனதை அடக்குவதற்கும் அதில் நம்ம இறைவனை நினைப்பதற்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தா ஒவ்வொரு விதமான பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சியில் நமக்கு நடைமுறைக்கு ஒத்துட்டு வருமானா ஒத்துட்டு வராது. அப்போது வள்ளலார் சன்மார்க்க தியானம்னே ஒரு தியானத்தை நமக்கு குறிப்பிடுறாரு. அது உயிர் இறக்கத்திற்காகவும், ரெண்டாவது மனதை அடக்குவதற்காக, மனதை நிலைநிறுத்துவதற்காக நமக்கு சொல்கிறார். அப்போ மனதை கொண்டு போய் நம்ம எங்கே நிறுத்தணும்? ஆன்மாவில் சிற்சபையின் கண் நிறுத்தல்னு சொல்லிட்டாரு. சிற்சபையில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இது 7 திரைகளாக மறைக்கப்பட்டிருக்குது. அது உச்சியின் கீழே உள்நாக்குக்கு மேலே மத்தியில் இருக்குது. இந்த கண் அங்கே போகுமான்னா போகாது, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்களை மூலமாக கரணத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், கரணத்தின் மூலமாக கண்களை கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் அந்த கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தினுடைய ஒரு லிங்க்கு. கண்ணை பார்க்கணும், கண்ணை முதல்ல அடக்கணும், அதுக்கப்புறம் தான் மனம் அடங்கும். கண் போகிற இடத்துல தான் மனம் போகும், மனம் போகிற இடத்துல தான் கண்ணு போகும். கண்ணு தனியாக போகாது, மனமும் தனியாக